குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் களம் காண்கிறார். அதிமுக வேட்பாளராக புவனேந்திரன், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக கவிதா, தாவேக வேட்பாளராக ராஜ்குமார். எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மீண்டும் வெற்றி பெறுவாரா? குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில யாருக்கு உங்களுடைய வாக்கு அப்படின்னு நம்ம கேட்கும்போது தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி திமுக 36 முதல் 42% பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதிமுகவுக்கு எங்களுடைய வாக்குன்னு 33 முதல் 39% பேர் சொல்லியிருக்கிறாங்க. மாலை மலர் முடிவுகளின்படி 45% பேர் வந்து அதிமுகவுக்கு எங்களுடைய ஓட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 23% பேர் திமுகவுக்கு எங்களுடைய ஓட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுக வெர்சஸ் அதிமுக ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியுமா சார்? இது வந்து அவர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களுடைய தொகுதிங்கிறதுனால இது வந்து அது இல்லாமல் 77லேருந்து 7 தடவை இந்த இடத்துல வந்து திமுக வந்து ஜெயிச்சு ரெக்கார்டு வச்சுருக்காங்க. அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது கூட அண்ணன் தொல் திருமாவளவன்லாம் கூட போய் அங்கே நின்னாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து சற்றேறக்குறைய 29% வந்து எஸ்சி பாப்புலேஷன் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த தொகுதி வந்து எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தான்.